எழுத்துக்கும் பேச்சுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எழுத்து என்பது திருநெல்வேலியில் எழுதினாலும் ஒன்றுதான், சென்னையில் எழுதினாலும் ஒன்றுதான், செங்கல்பட்டில் எழுதினாலும் ஒன்றுதான். எழுத்து அப்படியே இருக்கும். பேச்சு என்பது அந்தந்த ஊரை சார்ந்த இருக்கிற பேச்சுக்களாக மாறும். தனி மனிதன் ஒரு தமிழை கொச்சையாக பேசினால் அவன் கொச்சை தமிழை பேசுகிறான் என்று குற்றம் சாட்டுவார்கள். அதுவே அந்த வட்டாரமோ அல்லது அந்த மாவட்டமோ முழுமையாக பேசினால் அது வட்டார வழக்காகிறது. ஒரு தனி மனிதன் கட்சி மாறினால் சோரம் போய்விட்டான் என்று சொல்வார்கள். அது கட்சியே செய்தால் கூட்டணி மாறி கூட்டணியாக வந்துவிடும். அவ்வளவுதான், ரெண்டுக்கு வித்தியாசம். ஆக இந்த வட்டார வழக்கு என்பது இந்த தமிழுக்கு எல்லா ஊர்களிலும், நாஞ்சில் நாட்டில் ஒரு வட்டார வழக்கு, மதுரையிலே ஒரு வட்டார வழக்கு, சென்னையிலே ஒரு வட்டார வழக்கு. எப்போதுமே பேச்சு தமிழ் என்பது பேசிய உடனே சொல்லிடலாம், அண்ணன் தேவகோட்டைதான் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். நல்லா நல்லா இருங்க, நல்லா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 வார்த்தையிலே கண்டுபிடிச்சிடலாம், நீங்க காரைக்குடியா தேவகோட்டையா கானாடு காத்தானான்னு சொல்லிடலாம். மதுரையில் இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிடலாம், இங்கிட்டு அங்கிட்டு என்று பேசுகிற வைத்து பேசிவிட்டோம். சென்னையிலும் அப்படி ஒரு தமிழ் இருக்கிறது. எங்க ஊர்ல இருந்து புதுமண தம்பதிகள் சென்னைக்கு வந்தாங்க. 2 பேர் கணவன் மனைவி தனி குடித்தனம் நடத்துகிறார்கள். கணவன் சொன்னா, அன்னைக்கு மதியானம் ஆபீஸ்ல இருந்து வந்துடுவேன், ஆக கீரை வாங்கி நீ சமையல் பண்ணி வைமா அப்படின்னு சொன்னார். உடனே சரின்னு சொல்லி புதுமண தம்பதி புது மணமகள் காய்கறி கடைக்கு போய் கீரை கேட்கலான்னு கீரை வாங்கி பார்க்கறாங்க. கீரை தான் நம்முடைய கணவர் கேட்டார் என்று சொல்லி உடனே அந்த அம்மா கிட்ட வாங்கி, இது எப்படிமா கீரை அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்தம்மா சொல்லுச்சு, நான் நல்லா கீரைமா, நீ நல்லா கீரையா அப்படின்னு. இந்தம்மா கேட்கறது கீரை, அந்தம்மா சொன்னது நான் நல்லா கீரைமா, நீ நல்லா கீரையா, நான் நல்லா இருக்கிறேம்மா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு. ஒன்றும் புரியல இந்த அம்மா. ஆக இது 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 வட்டார வழக்கு சொல். நான் நல்லா கீரைமா, நீ நல்லா கீரையா அப்படின்னு. ஊர்ல இருந்து மதுரையிலிருந்து சென்னைக்கு வருகிறவர் 50 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து 200 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாரு. மிச்சம் 30 ரூபாய் தரணும். 30 ரூபாய் தரணும். சரி, கண்டக்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் போறார். போய்கிட்டே இருக்கிறவர் பார்த்தார். இவரை பார்த்த உடனே சொன்னார், பரவாயில்ல சார், பையத்தாங்க அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பார்த்தாரு, பரவாயில்ல சார், பையத்தாங்க அப்படின்னாரு. என்னடா 30 ரூபாய்க்கு போய் பையவே கேட்கிறானே, இதெல்லாம் நிறைய அநியாயம் இல்லையான்னு. பையத்தாங்க என்று சொன்னால் மதுரையிலே மெதுவா தாருங்கள் என்று பொருள். ஆக ஒவ்வொரு ஊருக்கென்று ஒரு வட்டார வழக்கு சொல் ஒன்று உண்டு. ஆகவேதான் ஒரு கவிஞன் எழுதுகிறான், சென்னையில் நக்கீரன் வளர்த்த நற்றமிழை சென்னையில் வாழ்பவர்கள் இஸ்துக்குன்னு வந்து விட்டார்கள் எழுதுகிறான். ஆக வட்டார வழக்கு சொல் இப்படி மாறுபட்டு கொண்டே இருந்தாலும் கூட எழுத்து என்று வருகிற போது இத்தனை லட்சக்கணக்கான நூல்கள் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டு ஒரு கருத்து கருவூலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தோளில் விழுந்த தோகை மயிலாய், கோளில் சிறந்த குடிர்சாய் திங்களாய், முறுக்கு உடைந்து மணக்கும் மலராய், சிறகினியில் தத்தும் சென்றாள் அன்னமாய், அமுத மொழிபகர் அழகி பிம்பமாய், குமுத மலர்வழி கமலும் கருங்குடல் வாழும் எழிலாய், வசந்த புலிலாய் திகழும் தமிழ் அன்னைக்கு இந்த எழுத்து இன்னொரு கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே செல்கிறது. இது சாதாரண விஷயம். எழுத்து என்பது நம்முடைய தலைமுறையை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை பறைசாற்றிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே எழுத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறீர்களோ, வாசிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு இந்த எழுத்து உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும்.
கன்றினில் குரல் வாங்கி கண்ணீர் தமிழில் கால் வாங்கி நின்று செல்லும் உடல் வாங்கி காவிரியில் உடல் வாங்கிய கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார். ஏன் படிக்கணும்னு கேட்டாங்க கண்ணதாசன். அவர் சொன்னாரு, கடற்கரையில போய் 2-3 ஒரு பொருளை தூக்கி போடுற, கடல் அலை 2-3 பொருளை கொண்டு வந்து கரையில கொண்டு வந்து விடுது. ஒண்ணு கொடுத்தா 2-3 கொண்டு வரும். இதுதான் படிக்கணும். படிப்பு என்பது நீ உனக்குள்ளே உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும். ஒன்றை படிக்கிற போதுதான் இன்னொன்று தோன்றும், புதிதாக உருவாகும். ஆக புதிதாக உருவாவதற்கும் புதிதாக தோன்றுவதற்கும் புதிய சிந்தனை செயல்படுத்துவதற்கும் படிப்பு என்பது அவசியமான ஒன்றாகும். ஆக தொடர்ந்து நீங்கள் வாசிக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி மடந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நாம் அதிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகும். ஏனென்றால் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று தொல்காப்பியத்திலே அதிகாரங்கள் குறிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அதிகாரங்களில் எப்படியெல்லாம் ஒரு எழுத்துக்கான இலக்கணங்கள் வரையறுக்க வேண்டும் என்பதை ஒரு நேர்கூற்று, அயற்கூற்று, நேரடியாக ஒரு கருத்தை சொல்வது, செய்வினை, செயற்பாட்டு வினை, இவைகளெல்லாம் கொண்டு ஒரு எழுத்துக்கள் இலக்கண அமைப்போடு கட்டமைக்கப்படுகிறது. பேச்சு அப்படி இல்லை. பேச்சுக்கு இலக்கணம் தேவையில்லை. பேச்சுக்கு இலக்கணம் தேவையே இல்லை. ஆனால் ஒரு எழுத்துக்கு, ஒரு கவிதைக்கு, ஒரு சிறந்த ஒரு எழுத்தோவியம், ஒரு சிறுகதையாகட்டும் ஒரு கவிதையாகட்டும் வந்து படைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கட்டுமானம் தேவைப்படுகிறது. வெண்பாவுக்குள்ள இலக்கணமோ, இப்படி ஒவ்வொரு கவிதைகளுக்கும் ஒரு இலக்கணம் தேவைப்படுகிறது என்கிற காரணத்தினால், அதற்குள்ளாக அடைக்கப்படுகிற காரணத்தினால் அவைகள் மிகச்சிறந்த ஒன்றாக மலர்ந்து நிற்கிறது. ஆகவேதான் இந்த தமிழை 3500 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட இன்னும் ஓங்கி வளர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓங்கரடை பிறந்து உயர்ந்தோர் துலவிலங்கி விங்கொடிநீர் ஞானத்து இருடகற்றி ஆங்கோர் விண்ணேர் தனியலோர் ஆடி தன்னேர் இல்லாத தமிழ் என்று பேசுவார். விண்ணேர் தனியாடி. விண்ணேர் என்று சொன்னால் என்ன? விண்ணுடைய ஏர். விண்ணுடைய ஏர் என்ன? கதிரவன். கதிரவன் தோன்றிய போது என் தமிழ் தோன்றியது. எவ்வளவு அற்புதமாக படைத்து காட்டுகிறான். அப்ப கதிரவன் எப்போது தோன்றியது தெரியாது. இந்த உலகம் தோன்றிய போது தோன்றியது. அப்ப இந்த தமிழ் உலகம் தோன்றிய போது தோன்றியது என்று சங்க இலக்கியத்திலே தண்டி அலங்காரத்தை